ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகர்ணர்களை போற்றி. துலாம் ராசி நேர்களுக்கு வணக்கம். துலாம் ராசி நேர்கள் வீட்டுக்கு அம்மன் வந்துட்டா. அம்மனோட அருள் பரிபூர்ணமாக இருக்குது. அம்மனை வீட்டில் நீங்கள் முறைப்படி வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அம்மன் வழிபாடை பற்றி அந்த வீடியோவில் பேச போகிறேன். ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த நாள். இன்றைக்கி ஆடி 1. சரியா நேர்களே, அடுத்து வருகிற நாட்கள் எல்லாமே மிகச்சிறப்பாக இருக்குது. பொதுவாக அம்மன் அருள் உங்களுக்கு இருக்குன்னா உங்கள் ஜாதக கட்டத்தில் சந்திரன், செவ்வாய், ராகு இந்த கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்கணும். சந்திரன் உங்கள் ராசியில் இருப்பார். சந்திரனுக்கு கேந்திர கோணத்தில் ராகு செவ்வாய் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அம்மன் அருள் இருக்கும். அதுபோக சந்திரன், ராகு, செவ்வாய், குரு தொடர்புலையும் சுக்கிரன் தொடர்பில் இருந்தாலும் அம்மனுடைய அருள் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு, சுக்கிரன் பார்க்குறாரு, ராசிக்கு 11ஆம் இடத்துலேருந்து பார்க்குறாரு. ஸோ அம்மனோட அருள் பரிபூர்ணமாக இருக்குது. 2ஆம் இடம் பொதுவாக அம்மன் அருளுக்கு உங்கள் ஜனன ஜாதகத்தில் ராசி அல்லது லக்கணத்துக்கு 2, 4, 5, 9 இந்த இடத்துல சுப தொடர்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அம்மன் அருள் அந்த சம்மந்தப்பட்ட ராசிக்கு இருக்கும். இப்போ துலாம் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை, அதே மாதிரி ராசிக்கு 4ஆம் இடத்துக்கும் குரு பார்வை, ராசிக்கு 9ஆம் இடத்துல புதன் இருக்கிறாரு. சரியா, சுப தொடர்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக அம்மனுடைய அருள் இருக்குது. இந்த காலகட்டத்தில் அம்மனை வழிபாடு பண்ணுங்கள். அம்மன் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டா. அவளை நீங்கள் நல்லபடியாக பூஜித்து புனஸ்காரம் பண்ணி வழிபாடு பண்ணி மந்திரம் சொல்லி வீட்டிலே வச்சுட்டிங்கன்னா அடுத்தடுத்து வரிய நாட்கள் நல்ல பலன்கள் இருக்கும். வீட்டிலே தங்கிடுவா. இந்த வீடியோ பதிவில் துலாம் ராசிக்கு அம்மன் வழிபாடை பற்றியும் அதனால் உண்டான லாபத்தை பற்றியும் பேச போகிறேன். வழிபாடு கோயிலும் பண்ணலாம், வீட்லேயும் பண்ணலாம். சரியா நேர்களே, பொறுமையாக கேளுங்க. இந்த வீடியோ வாழ்நாள் முழுக்க நீங்கள் வச்சுக்கலாம். ஆடி மாதம் மட்டும் இல்லை, அடுத்து வருகிற மாதத்துக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். நீடித்து பலன்களை தருவாள் அம்மன். பொதுவாக துலாம் ராசிக்கு அம்மன் அருள் எப்படி இருக்கும் சார் அப்படின்னா, சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் உங்களுக்கு துலாம் ராசிக்கு கலை, அழகு மற்றும் செல்வத்தின் அம்சமான சுக்கிரன் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு அம்மன் வழிபாடு மாபெரும் யோகத்தை கொடுக்கும். அது எப்படின்னா, அம்மன் அப்படின்னாலே உங்களுக்கு ராகு அம்சம் இருக்கிறவங்க அம்மன் வழிபாடு அதிகமாக பண்ணுவாங்க. அதனால தான் ராகு வேளையில் அம்மனுக்கு அதிகமாக வழிபாடு பண்ணுது. ராகு சுக்கிரனுக்கு வேண்டிய கிரகம். அதேமாதிரி செவ்வாய் சக்தி வடிவமானவன், முருகப்பெருமானோட அம்சம். முருகப்பெருமானே என்ன சக்தி வேலன் தானே. ஸோ செவ்வாய் சுக்கிரன் பிருகுமங்கல யோகம். ஸோ ராகு சுக்கிரன், செவ்வாய் சுக்கிரன் இந்த காம்பினேஷனில் இருக்கிறவனுக்கு அம்மன் வழிபாடு அதிகமாக இருக்கும். அதுபோல் சந்திரன் சுக்கிரன் காம்பினேஷனில் இருக்கிறவங்களுக்கும் அம்மன் வழிபாடு அதிகமாக இருக்கும். அதனால் சுக்கிரன் அம்சத்தில் பிறந்தவங்களுக்கு கலை, அழகு மற்றும் செல்வத்தின் அம்சமான அனைத்து விஷயங்களும் நல்லபடியாக இருக்கும். அம்மன் வழிபாடு ராஜயோகத்தை கொடுக்கும். அதுபோல் மன அமைதி, தெளிவான சிந்தனை, இதை துலாம் ராசினியர்களுக்கு அம்மன் கொடுப்பா. அம்மன் வழிபாடு பண்ணுறதுனால எப்போதுமே சமநிலையில் இருப்பீங்க. தேவையில்லாத குழப்பங்கள் நீங்கி மன வலிமை எடுப்பீங்க. அதே மாதிரி மன வலிமை ஆயிடுச்சுன்னா செய்கிற காரியத்தில் தீர்க்கமான பலன்கள் கிடைக்கும். மன வலிமை இருந்துச்சுன்னா எந்த காரியத்திலையும் நீங்கள் நல்லா சக்ஸஸ் ஆகிடுவீங்க. முன்வைத்த கால பின் வைக்க மாட்டீங்க. ஸோ அம்மன் வழிபாடு உங்களுக்கு மன அமைதியும் தெளிவான சிந்தனையும் கொடுக்கும். அடுத்து அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் கொடுக்கும். சுக்கிரன் ஆதிக்கத்தினால் ஈர்க்கப்பட்ட உங்களுக்கு பெரும் செல்வம் அம்மன் அருள் சேரும்போது வாழ்க்கையில் கிடைக்கும், குடும்பத்துக்கு கிடைக்கும். நிலையான பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். சில பேர் பாருங்கள், அப்பப்போ பணக்காரன் கையில் காசு இருக்கும், அப்புறம் காசு இல்லாமல் கஷ்டப்படுவாங்க. சில பேருக்கு எப்போயுமே பணம் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து கடைசி காலம் வரைக்கும் ஒரு ஈவனாக போயிடுவாங்க. அப்படியே கையில் காசு பணத்தோட நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு இந்த அம்மனோட அருள் இருக்கும். நிலையான பொருளாதாரம்னு என்ன, பணப்புழக்கம் தான். நிலையான பொருளாதாரம் அம்மன் அருளால் துலாம் ராசினியர்கள் கிடைக்கும். ஸோ இதனால் அதிர்ஷ்டமும் செல்வமும் உங்களுக்கு நீடித்து இருக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் அம்மன் வழிபாடு பண்ணணும். ஆரோக்கியம், நீண்ட ஆயுள். ஆரோக்கியம்னு என்ன, ஹெல்த்து. நீண்ட ஆயுள்னா ஆயுசு. நம்ம நாளைக்கு இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா அம்மன் வழிபாடு உங்களுக்கு நல்ல விஷயத்தை கொடுக்கும். ஆரோக்கியத்தில் சிறு சிறு இன்னல்கள் இருந்தாலுமே அது உடனே சரியாகி தீர்க்காயில் அந்த அம்மன் கொடுப்பா. அம்மன்னா என்ன, 3 அம்மன், பார்வதி, லக்ஷ்மி, சரஸ்வதி. இதில் நம்ம ஆடி மாதம் பார்வதியை தான் கும்பிடுவோம். சரியா, அம்மன் துர்க்கை அம்மன், காளியம்மன், கருமாரி அம்மன், இது மாதிரி அம்மன்கள் வழிபாடு தான் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. எதுக்கு ஆடி மாதம் இந்த அம்மன் வழிபாடு பண்ணுறோம்னா அதுக்கு ஒரு கதை இருக்குது. அந்த ரேணுகா தேவி வழிபாடு தான் ஆடி மாதம் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ரேணுகா தேவிங்கிறது என்னென்னா இந்த பரசுராமருடைய தாய். சரியா, பரசுராமருடைய தாய். அவருடைய அப்பா ஒரு முனிவர். சரியா, அந்த முனிவர் பேர் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. அந்த முனிவர் அவர் பேர் நான் சொல்கிறேன், நான் கமெண்ட் பாக்ஸில் போடுறேன். கௌதமர்னு நினைக்கிறேன், கௌதம ரிஷின்னு நினைக்கிறேன், இருக்கலாம். சரி, ஒரு யுகத்தின் அடிப்படையில் தான் சொல்கிறேன். தெரிஞ்சவங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அவருக்கும் ரேணுகா தேவிக்கு பிறந்தவங்க தான் ஒரு 4 ஆண்கள். அதில் பரசுராமர் ஒருத்தர். அந்த பெருமாளுடைய அவதாரத்தில்
அந்த அவதாரம் வரும். 5வது அவதாரமாக வரும், எனக்கு 6வது அவதாரமாக வரும், பரசுராமர் அவதாரம். பரசுராமர் அவதாரத்தில் அவர் ரேணுகாதேவி மானாக பிறப்பார். தாயோடைய தலையை எடுத்துருவார். தாயோடைய தலை எடுத்த உடனே அந்த தலை மட்டும்தான் அம்மனாக மாறிடும். அது ஆடி மாதம் நடந்த சம்பவமாக இருக்கனால ஆடி மாதத்துலேருந்து அம்மனுக்கு வழிபாடு. அந்த அம்மன் தலை மட்டும்தான் இருக்கும். இப்போ நிறைய கோயிலில் போய் பாருங்கள், அம்மனுக்கு வந்து தலை மட்டும்தான் இருக்கும். பீடத்தில் பார்த்தீங்கன்னா தலை மட்டும்தான் இருக்கும். நிறைய கோயிலில் இருக்கும். அது குறிப்பாக கிராமத்தில் இருக்கிற அம்மன் கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா தலை மட்டும்தான் இருக்கும். சரி, கீழே தலை மட்டும் தனியாக இருக்கும். அது வந்து ரேணுகாதேவியோட அம்சம், சக்தி பீடம். அதான் அப்பேற்பட்ட அம்மன் வழிபாடு வந்து துலாம் ராசிக்கு மிகச்சிறப்பை கொடுக்கும். சரியா நேர்களே, இதுக்கு சொல்ல வந்தேன்னா இந்த ரேணுகாதேவியோட அம்சம் தான் சக்தி வழிபாடு. அதைத்தான் அம்மனுங்கிறோம். மாரியம்மன், காளியம்மன் இவங்களாம் வந்து ஊர்ப்புறம் எல்லைப்புறம் காவல் காக்கிற தெய்வங்களாக இருப்பாங்க. அந்த ரேணுகாதேவி வந்து காவல் தெய்வமாக தான் மாறி இருக்குது. ஊர் எல்லையை காக்கிற தெய்வமாக தான் மாறி இருக்கும். அது கதை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சொன்னோம்னா அது தேவையில்லை நமக்கு. எதுக்கு சொல்ல வரேன்னா, அம்பாள் வேறு அம்மன் வேறு. அம்பாளுங்கிறது வந்து என்ன, மீனாட்சி அம்மன், காமாட்சி அம்மன், அபிராமி அம்மன்கிறது வந்து அம்பாள். இவங்கெல்லாம் சிவன் கூட சேர்ந்து இருப்பாங்க. சரியா? ஆனால் இந்த அம்மன்லாம் தனியாக இருக்கும். தேவி கருமாரியம்மன், சந்தன மாரியம்மன், சமயபுரத்து மாரியம்மன், இருக்கங்குடி மாரியம்மன், தாயமங்கலத்து மாரியம்மன், மாங்காடு மாரியம்மன் இவங்களாம் வந்து இந்த அம்சத்தில் வந்தவங்க, கிராம தேவதைகள் அம்சத்தில் வந்தவங்க. ஸோ அந்த அம்மங்கள் வழிபாடை தான் நீங்கள் பண்ணணும். சரியா? துர்க்கையம்மனும் கும்பிடலாம், காளியம்மனையும் கும்பிடலாம். ஓகே நேரில், ஏன்னா வழிபாடு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆடி மாதம் வந்து நீங்கள் கும்பிட்ற வழிபாடு வந்து சரியாக இருந்துச்சுன்னா பலன்கள் பரிபூர்ணமாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். இந்த வழிபாடு பண்ணுறதுனால துலாம் ராசிக்கு குடும்ப ஒற்றுமை இருக்கும், கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இருக்கும், தடைப்பட்ட காரியங்கள் மலமலம் மூடி வரும். சரியா நேர்களே, இப்படி நல்ல பலன்கள்லாம் அம்மன் கொடுப்பா. அவள் வீட்டில் இருந்து வாசம் பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுப்பா. சரி சார், இப்போ அம்மனை வந்து எப்படி நாங்கள் வீட்டோடு வச்சுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் வீட்டோடு வச்சுக்கணும்னா என்ன பண்ணணும், வெள்ளி செவ்வாய் ஞாயிறு இந்த காலகட்டத்தில் பூஜை பண்ணணும். அந்தந்த கிழமை வர்ற அன்றைக்கி அந்த ஓரத்தில் பண்ணணும். வெள்ளிக்கிழமைனா இரவு 8 to 9, இன்றைக்கி இரவு 8 to 9 பண்ணலாம். இந்த வீடியோ வந்த பின்னாடி இரவு 8 to 9 பண்ணலாம். ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 to 9 பண்ணலாம். செவ்வாய்க்கிழமை இரவு 8 to 9 பண்ணலாம். சரியா? அந்த நேரத்தில் பண்ணினீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அந்த ஓரம் இருக்கும், அந்த ஓரையில் அம்மன் வழிபாடு பண்ணலாம். வீட்டில் வந்து துர்க்கை அம்மன் படம் வைக்காதீங்க, காளியம்மன் படம் வைக்காதீங்க. அம்மன் படத்தை வைங்க. கருமாரியம்மன், சமயபுரத்து மாரியம்மன், இப்படி அம்மன் படத்தை வைங்க. அம்மனுக்கு பூச்சி விடுங்க. கணபதி படம் இருக்கணும், நிறுத்த கணபதி இருக்கணும். துலாம் ராசிக்கு நிறுத்த கணபதி படம் வேணுமா எங்கிட்ட வாட்ஸ்அப்பில் கலங்க அனுப்பிவிடுவேன். ஸோ அம்மன் படம், நிறுத்த கணபதி படம், அது போக மற்ற படம் வச்சுக்கலாம். உங்கள் குலதெய்வம், இஷ்ட தெய்வம் படத்தை வச்சுக்கலாம். படையல் என்ன சார் வைக்கணும் அப்படின்னா, படையல் வந்து பால் சக்கரை வைங்க. சரியா? நாட்டு பால் இல்லைன்னா பாலை சுடு பண்ணி ஆறு பண்ணி அதில் சக்கரை போட்டு வச்சுக்கோங்க. வெத்தலைப்பாக்கு, பழம் போதும். அம்மனுக்கு உகந்த மாலையை போடுங்க. சரியா? மல்லிகை, முல்லை, நறுமண பூக்களை போடுங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அது மாதிரி பஞ்சபாத்திரத்தில் வந்து தீர்த்தம் ஊற்றுங்க. வேப்பலை போடுங்க. வேப்பலை, கருவேப்பிலை போடுங்க, ரொம்ப முக்கியம். வேப்பலை வந்து சந்திரன், கருவேப்பிலை வந்து செவ்வாய், சந்திரமங்கல யோகம் இருக்கும். வேப்பலை, கருவேப்பிலை, மல்லிகைப்பூ இதழ்கள், குங்குமம், மஞ்சள், விபூதி, பன்னீர், பச்சை கற்பூரம் எல்லாமே போடலாம். பஞ்சபாத்திரத்தில் போட்டு வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அந்த தண்ணியை நீங்கள் பூஜை பண்ணிவிட்டு மறுநாள் வேப்ப மரத்துக்கு ஊற்றுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிகச்சிறப்பாக இருக்கும். அடியும் தினமும் இதான் செய்கிறேன். தினமும் நான் பூஜை பண்ணும்போது பஞ்சபாத்திரத்தில் சில பொருட்களை போட்டு, வேப்பலை, கருவேப்பிலையில் நான் சொன்ன மாதிரி பொருட்கள்லாம் போட்டு அதை நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதில் உரு ஏற்றிக்கிட்டு அதை சாமி கும்பிட்டுட்டு அதை ஒரு நாள் முழுக்க இருக்கும். அதை மறுநாள் காலையில் வேப்ப மரத்துக்கு ஊற்றிட்டு மறுபடியும் அதை செய்வேன். ஸோ இதை நீங்கள் தினமும் செஞ்சீங்கன்னா அம்மன் நேரில் அப்படியே இருக்கும். சரியா நேரில், இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வழிபாடு. வீட்டிலே செய்யலாம். அம்மன் அப்படியே உங்கள் வீட்டில் இருப்பாள். சரியா நேரில், சாத்துவமாக தான் ஒன்று தான். மன நிறைவாக சொல்கிறேன், இதை துலாம் ராசி நேரில் செய்யுங்க, மிகச்சிறப்பாக இருக்கும். ராசிக்கு அந்த அமைப்பு இருக்குது. சரியா? ராசிக்கு 2ஆம் இடமும் 4ஆம் இடமும் குரு தொடர்பில் இருக்குது, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் ராசிக்கு 9ஆம் இடத்துல புதன் இப்போ தனிச்சு இருக்கிறாரு, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த வழிபாடெல்லாம் பண்ணுங்க, மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து பலன்கள் எப்படி சார் இருக்குது அப்படின்னா, இப்போ ராசிக்கு வந்து 10ஆம் இடத்துல குரு இருக்கிறார். 10ஆம் இடத்துல குரு இருக்கிறது நல்லதான். தொழில் காரியம் நல்லபடியாக இருக்கும். சரியா நேரில், எனக்கும் நல்லாயிருக்கும். குடும்பத்தில் பணப்பழக்கம் இருக்கும், பேச்சுவார்த்தை நல்லாயிருக்கும், பேசி பழிக்கிறவங்க நல்லாயிருக்கும், சொல்லிக் கொடுக்குறவங்க, வாத்தியார் வேலையில் இருக்கிறவங்க, அதுபோல் பட்டிமன்ற நடுவர்கள், வக்கீல்கள், எஃப்எம் ரேடியோ வேலை பார்க்குறவங்க, இப்படி நிறையா சொல்லலாம். கலைத்தொடர்பில் இருக்கிறவங்க, எங்களை போன்ற ஜோதிடர்கள், இவங்களுக்கு நல்லாயிருக்கும். குடும்பம் நல்லாயிருக்கும். குடும்பம் ஒரு கோயிலாக இருக்கும். குடும்பத்தில் இணக்கமாக இருக்கும். தாயன்பு இருக்கும். வீடு, வண்டி, வாகனம் நல்லாயிருக்கும். ட்ராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கிறவங்க, ராஜிஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இந்த காலகட்டம் பார்க்கப்படுகிறது. ஸோ அம்மன் அருளால் இது மாதிரி பலன்கள் நல்லாயிருக்கும். விவசாயம் பலிதமாகும். சரியா? அம்மன் அருள் இருந்தால் தான் விவசாயம் நல்லாயிருக்கும். சரியா? மாரியை கொடுப்பவள் மாரியம்மாள். மாரின்னா என்ன, மழை. இந்த வருஷம் மழை சரியாக பெய்யலை. தென்மேற்கு பருவமழை நல்லா பெய்யலை. ஸோ நல்லா வேண்டுங்க. இந்த அம்மன் இந்த ஆடி மாதத்தில் நல்லா அம்மன் வழிபாடு பண்ணி கோயிலில் கூழ் காய்ச்சி ஊற்றுவாங்க. நிறைய வழிபாடு நடக்கும். ஸோ அதில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மழை நல்லா வரும். அடுத்த வரையும் மாறும். ஐப்பசி கார்த்திகையில் நல்லா மழை பெய்யும். ஏன்னா மாரி இல்லைன்னா எதுவும் இல்லை. அந்த மாரியை தரும் மாரியம்மனை நல்லபடியாக கும்பிடுங்க. பாட்டே இருக்குது, மாரியை தருபவள் மாரியம்மாள்னு ஒரு பாட்டே இருக்குது. மாறினாலே மாரியம்மன் தான். சரியா? மாறி இல்லைன்னா எதுவும் இல்லை.
அந்த அம்மனை கும்பிடுங்க. விவசாயம் நல்லபடியாக இருக்கும். தோட்டந்தோறும் வச்சுருங்களும் மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 9ஆம் இடத்துல புதன் தடிச்சு இருக்கிறாரு. சூரியன் இன்னைக்கு 10ஆம் இடத்துல வந்துட்டார். நல்ல அமைப்புங்க. சூரியன் 10ஆம் இடத்துல திக்பலம் இருக்கிறார். அருமையான அமைப்பு. குரு சூரியன் சிவராஜ் யோகம் நல்லா இருக்குது. அரசாங்க வேலைகள் நல்லா இருக்கும். இந்த ஆடி மாதம் முழுக்க அரசாங்க வேலைகள், அரசு தொடர்பான வேலைகள் நல்லா இருக்கும். அப்பா வழி உறவுமுறைகள் நல்லா இருக்கும். ஆள் ஆனஸ்ட்டு கௌரவமாக இருப்பீங்க. செய்கிற தொழிலில் நல்ல கெத்தாக இருப்பீங்க. சரி, அவங்க செயல்பாடு நல்லா இருக்கும். ஒரு ராஜ மதியாரம் இருக்கும். நீங்கள் போகிற இடமெல்லாம் ராஜ கம்பளம் விரிக்கப்படும். நல்ல விதமாக இருக்கும். உங்கள் மரியாதை மதிப்பை பார்த்தே உங்கள் மனசு நல்லபடியாக இருக்கும். நல்லா ஹெல்த் ரீதியாக நல்லா இருப்பீங்க. ஸோ அந்த ஆடி மாதம் சூரியனும் குருவும் 10ஆம் இடத்துல இருக்குது. மிகச்சிறப்பு. சூரியன் நல்ல நிலைமையில் இருப்பார். கடகத்தில் இருக்கிறாரு. கடகத்தில் வீடு கொடுத்த சந்திரன் இப்போ வளர்பிறை சந்திரனாக இருக்கிறார். பௌர்ணமியை நோக்கி போகிறாரு. ஆடி பௌர்ணமியை நோக்கி போகிறதுனால மிகச்சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி திதி வந்து திருதிய திதி தான். சரியா, இன்றைக்கி வந்து 3வது திதி தான். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ சந்திரனுடைய நிலைப்பாடு நல்லா இருக்குது. ராசிக்கு 10 நிலைப்பாடு நல்லா இருக்குது. இன்றைக்கி அவர் வந்து எங்கே இருக்கிறார்? ராசிக்கு 11ஆம் இடத்துல தான் இருக்கிறார். லாபாசானத்தில் இருந்து 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால மிகச்சிறப்பு தான். பிள்ளைகள் விஷயத்தில் நல்லாயிருக்கும். பிள்ளைகளுக்கு வேண்டியதை வாங்கி கொடுப்பீங்க. அதிர்ஷ்ட கை கொடுக்கும். குலதெய்வத்தோட அருள் இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ துலாம் ராசிக்கு இப்போ உள்ள கிரக நிலைகள் வந்து நல்லா இருக்குது. அடுத்து புதன் 10ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு. மிகச்சிறப்பு தான். செவ்வாய் தான் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. ராசிக்கு 2, 7 கூடியவன் 8ஆம் இடத்துல இருக்கிறாங்க. கணவன் வழியில் சில பிரச்சனைகள். கணவனா மனைவி, மனைவினா கணவன், குடும்ப உறவில் கணவன் மனைவிக்குள்ளே சில இது இருக்கும். சில மருத்துவ செலவுகள், சில தேவையில்லாத செலவுகள் இருக்க தான் செய்யும். கொஞ்சம் கவனமாக இருங்க. சரியா, செவ்வாய் வந்து சுக்கிரன் வீட்டில் தான் இருக்கிறார். பரவாயில்ல, இந்த அம்மன் வழிபாடு பண்ணிட்டாலே அது சரியாயிரும். சரியா நேர்களே, இந்த அம்மன் வழிபாடு பண்ணிட்டாலே 8ல் இருக்கிற செவ்வாய் வந்து நல்ல பலன்களை கொடுத்துருவார். ஏன்னா செவ்வாய் வந்து சக்தி வேலன். செவ்வாய்னாலே நான் அங்காரகம் தானே, முருகப்பெருமானோட அம்சம் தானே. அதனால் அந்த சக்தியை கும்பிட்டாலே அந்த வேலவனோட அருள் கிடைக்கும். அதுக்கு தான் கருவேப்பிலை போட்டு கும்பிட சொன்னேன் நான். வேப்பிலையும் கருவேப்பிலையும் போட்டு கும்பிட்டிங்கன்னா சந்திரனோட அருளும் கிடைக்கும், செவ்வாயோட அருளும் கிடைக்கும், அம்மனோட அருளும் கிடைக்கும், முருகப்பெருமானோட அருளும் கிடைக்கும். சந்திரமங்கலம் யோகம் அப்படின்னாலே சக்தி வேலன் யோகம் தானே அர்த்தம். சரியா, சக்தி வேலன் யோகம் தான் சந்திரமங்கல யோகம். ஸோ அது நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. ஸோ 8ல் செவ்வாய் இருக்கிறதுனால பெரிய பிரச்சனை இல்லை. இந்த வழிபாடு பண்ணுங்க, மிகச்சிறப்பாக இருக்கும். மற்றபடி கிரக நிலைகள்லாம் நல்லா தான் இருக்குது. 5ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் இப்போதைக்கு சுக்கிரன் பார்வையில் தான் இருக்கிறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குது நேயர்களே. அம்மன் வழிபாடு பண்ணுங்க. அம்மன் வீட்டோடு வந்துட்டா அவளை நல்லபடியாக வச்சுக்கோங்க. அவளை பாராட்டுங்க. வீட்டில் பெண் குழந்தைகளுடைய நடமாட்டம் இருக்கணும். உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் இல்லைன்னா பக்கத்து வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த பிள்ளைகளை வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு வர சொல்லி அதை ஓட விடுங்க. அந்த பிள்ளைகள் கொலுசு போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள அங்கிட்டு ஓடி வந்துருச்சுன்னா அம்மனோட அருள் பரிபூர்ணமாக இருக்கும். குறிப்பாக 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் வந்து வீட்டில் நடமாட்டம் இருந்துச்சுன்னா அம்மனுடைய நடமாட்டம் வீட்டில் இருக்குன்னு அர்த்தம். பசுமாட்டுக்கு சாப்பாடு கொடுங்க. தொடர்ந்து பசுமாட்டுக்கு சாப்பாடு கொடுங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பறவைகளுக்கு தண்ணி கொடுங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வேப்ப மரத்துக்கு தண்ணி ஊற்றுங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த காரியத்தெல்லாம் தொடர்ந்து பண்ணினீங்கன்னா அடுத்த 2 நாட்கள் வந்து உங்களுக்கு யோகா நாட்களாக இருக்கும். தோஷங்கள்லாம் தீரும். ஜனன ஜாதகத்தில் இருக்கிற செவ்வாய் தோஷம், சனி தோஷம், ராகு தோஷம்லாம் தீரும். நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி நல்ல பலன்கள் கிடைக்கும். குறிப்பாக இப்போ குரு சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. அதனால் வந்து மேச லக்கணம், மிதுன லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம், தனுசு லக்கணம், கும்ப லக்கணம், மீன லக்கணம், இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். சரியா நேரில் இந்த லக்கணத்தில் பிறந்த துலாம் ராசி நேயர்களுக்கு குரு சூரியன் நல்ல பலன்களை கொடுப்பாங்க. குறிப்பாக மேச லக்கணத்துக்கு சிறப்பாக இருக்கும். மேச லக்கணம் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு சூரியன் நினைவு 10ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல ராஜயோகத்தை கொடுக்கும். அடுத்து மிதுன லக்கணத்துக்கும் நல்ல ராஜயோகத்தை கொடுக்கும். அடுத்து கன்னியா லக்கணத்துக்கும் நல்ல ராஜயோகத்தை கொடுக்கும். விருச்சிக லக்கணத்துக்கும் நல்ல ராஜயோகத்தை கொடுக்கும். அடுத்து வந்து கும்ப லக்கணத்துக்கும் நல்ல பலன்களை கொடுக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே, லக்கண ரீதியாகவும் கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன். இது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பிரச்சனை இருக்குது சார், நான் சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசி, எனக்கு புதன் திசை நடக்குது, புதன் திசையில் செவ்வாய் புத்தி நடக்குது, சரியில்லை சார் அப்படின்னா நான் அதுக்கு உண்டான பரிகார வழிபாடு சொல்லுவேன். எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக வந்து உங்கள் பிரச்சனைகள் தீர்க்கப்படும். நல்லா இருக்குது நேர்களே, அம்மனுடைய அருள் இருக்குது. வழிபாடு பண்ணுங்கள். கோயிலுக்கு போகிறவங்க கோயிலுக்கு போங்க. சரியா, பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போங்க. துர்க்கை அம்மனை வழிபாடு பண்ணலாம். துர்க்கை அம்மனுக்கு போய் எலுமிச்சை விளக்கு போடுங்க. எலுமிச்சை பழத்தை தோலில் நல்லெண்ணெய் ஊற்றி வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. செவ்வரளி பூக்களால் அம்மனுக்கு வந்து மாலை சூட்டுங்க. வீட்லேயும் சூட்டலாம், கோயிலையும் சூட்டலாம். சரியா, வெள்ளிக்கிழமை ராகு வேளையில் பண்ணலாம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை தான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ துலாம் ராசிக்கு ஈவினிங் வந்துடும். சரியா, இப்போ ராகு வேலை முடிஞ்சிருச்சு. ஆனால் ராகு வேலையில் தான் ஆரம்பித்தேன். ஓரளவு நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே, வாழ்த்துக்கள். வீடியோ லென்த்தை குறைச்சிக்கிறேன். மற்றபடி இந்த வீடியோவில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆடி மாதம் வந்து சுப நாள்கள் நிறைய வருது. அந்த அன்றைக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வழிபாடை வச்சுக்கோங்க. வீட்டில் நான்வெஜ் புழங்காதீங்க. நான் சொல்கிறேன், அன்றைக்கெல்லாம் நான்வெஜ் புழங்காமல் நல்லபடியாக இருந்தீங்கன்னா அம்மனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும். ஆடி தபசு ஜூலை 29ஆம் தேதி, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புதன்கிழமை ஆடி தபசு. ஆகஸ்ட் 3ஆம் தேதி திங்கக்கிழமை ஆடி 18ஆம் பெருக்கு. ஆடி 18ஆம் பெருக்கு அன்றைக்கி நல்ல வேலைலாம் பண்ணலாம். கல்யாண வேலைகள் பண்ணலாம், திருமண பட்டு எடுக்கலாம், தாலி பெருக்கு போடலாம். சரியா, வீடு மனை மாறலாம், வீட்டுக்கு வந்து வாஸ்து செய்யலாம். சரியா, அனைத்து காரியங்களும் பண்ணலாம் ஆடி 18ஆம் பெருக்கு. சரியா, ஆகஸ்ட் 3 திங்கக்கிழமை.
அடுத்து ஆகஸ்ட் 12 புதன்கிழமை ஆடி அமாவாசை. பிதர்கள் ஆடி அமாவாசை அன்றைக்கி சிவன் கோயிலுக்கு போகணுங்க. சிவன் கோயிலுக்கு போய் சிவசக்தி கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஆடி அமாவாசை வந்து உங்கள் ராசிக்கு வந்து 10ஆம் இடத்துல நடக்கும். குரு சந்திரன் சூரியன் நல்ல அமைப்பு தான் சரியா. குருச்சந்திர யோகம் சிவராஜ் யோகம் சேர்ந்து 10ஆம் இடத்துல இருக்கனால தொழில் காரியம் வியாபாரம் நல்லாயிருக்கும். ஸோ ஆடி அமாவாசை அன்றைக்கி சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. ஆகஸ்ட் 12 புதன்கிழமை. அடுத்து ஆகஸ்ட் 14 வெள்ளிக்கிழமை ஆடி பூரம் நல்லாயிருக்கும். ராசிக்கு 11ஆம் இடத்துல நடக்கும். நல்ல விசேஷம்தான் சரியா. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளம்மன் கோயில் தேரோட்டம் அன்றைக்கி வந்து நீங்கள் ஆண்டாளை நினச்சி வீட்டில் கும்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும் சரியா. அன்றைக்கி வெள்ளிக்கிழமை தான் வருது. ஆகஸ்ட் 14 வெள்ளிக்கிழமை திரு ஆடிப்பூரம் நல்ல நாள். ஸோ ஆடி மாதம் வந்து இந்த 4 நாட்கள் முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது சரியா நேயர்களே. ஜூலை 29 புதன்கிழமை ஆடி தபசு. ஆடி தபசுங்கிறது சங்கரன் கோயிலில் நடக்கும். சங்கரநாராயணர் தபசு காட்சி. அடுத்து ஆகஸ்ட் 3 திங்கக்கிழமை ஆடி 18ஆம் பெருக்கு. ஆகஸ்ட் 12 புதன்கிழமை ஆடி அமாவாசை. ஆகஸ்ட் 14 வெள்ளிக்கிழமை திரு ஆடி பூரம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த 4 நாள் அன்றைக்கி வீட்டில் பூஜை பண்ணுங்கள், இல்லைன்னா கோயிலுக்கு போயிட்டு வாங்க, மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த 4 நாளில் ஒரு நாள் போனாலும் புண்ணியம் கிடைக்கும் சரியா நேயர்களே. ஆடிப்பூரம் சிவிலிபுத்தூரை மையமாக வச்சு நடக்கும். ஆடி தபசு சங்கரன் கோயிலை மையமாக வச்சு நடக்கும். மற்ற நாட்கள் எல்லாமே எல்லா இடத்துலையும் நடக்கும். ஆடி 18ஆம் பேருக்கு திருச்சி காவேரியில் சிறப்பு பூஜை நடக்கும். மதுரை கள்ளழகர் சுந்தரராஜ பெருமாள் கோயிலையும் விசேஷம்தான் சரியா. ஏன்னா ஆடி 18ஆம் பேருக்கு தான் அவர் சன்னதிக்கு போவார், தாயார்கிட்ட போவார் சரியா நேர்களே. ஸோ இப்படி சுப நிகழ்ச்சிகள் நிறைய நாட்டில் நடக்குது. பெருமாள் கோயிலுக்கு போங்க, மகாலட்சுமி கும்பிடுங்க, அம்மனையும் கும்பிடுங்க சரியா நேர்களே. வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் துலாம் ராசி நேயர்களுக்கு சில சௌபாக்கியம் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களை பெற்று தேகாரோக்கியத்துடன் தீர்க்காலோடு நீடோடி வாழ்க நிறைந்த வளம் வருக. அம்மன் வீட்டுக்கு வந்துட்டால் அவளை நல்லபடியாக வச்சுக்கோங்க, அவளை வெளியே விட்டுறாதீங்க. வாழ்த்துக்கள். நன்றி நேயர்களே.